நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆதியில் சொல்லப்பட்ட தேவன் அவர் அப்பா, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இயேசு அதாவது யாசுவா அவர் குமாரன், அப்புறம் இன்னொரு இடத்துல இருந்து ஒரு பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு ஒரு புறாவை கொண்டு வந்து நிறுத்திடுவோம். இது யார் உருவாக்குனா அப்படின்றத முதல்ல தெரியணும். ஏன்னா எப்பவுமே தாய் சபை வேசி சபை, அவனுடைய பிள்ளைகளும் வேசி பிள்ளைகளே, இதை மறந்துடாதீங்க. இந்த உபதேசத்தை கொண்டு வந்தது யாருன்னு மார்புதட்டி சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அது ரோமன் கத்தோலிக்கர்கள் தான் மார்புதட்டி சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் இந்த உபதேசத்தை கொண்டு வந்தோம். ஒரே தேவனை 3 தேவனாக பிரித்தது நாங்கள் தான் என்று சொல்லி ரோமன் கத்தோலிக்கர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து வந்த புரோட்டஸ்டன்ட், இன்னைக்கு இருக்கிற சிஎஸ்ஏ, இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே, இன்னைக்கு இருக்கிற லண்டன் மிஷன், லுத்தர் மிஷன், சால்வேஷன் ஆர்மி, எல்லாமே 30,000 பிரிவு இருக்குதுங்க. இந்த அத்தனை பேரும் எங்கிருந்து பிரிஞ்சு வந்தீங்க? இன்க்ளூடிங் யெகோவா சாட்சி. எங்கிருந்து வந்தீங்க? அத்தனை பேரும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து பிரிந்து வந்தவர்கள். அப்போ ஒருவேளை நீங்க கேட்பீங்க, ஹலோ பிரசங்கம் பண்ற நீ எங்கிருந்து பிரிஞ்சு வந்த? நீ அங்கிருந்து தானே பிரிஞ்சு வந்த. நான் பிரிந்து வந்தது அங்கிருந்து தான், ஆனால் நான் உபதேசிக்கிற உபதேசம் அங்கிருந்து வரவில்லை. அந்த உபதேசம் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் வருவதற்கு முன்பாக என்பருமான் யாசுவாவாலும் அவருடைய 12 சீசர்களாலும் உருவாக்கப்பட்ட மார்க்கத்தை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த மார்க்கத்தை அழிக்கத்தான் ரோம சக்கரவர்த்தி யாசுவாவை கடவுள் என்று சொன்னவர்களை கொலை செய்து கொண்டிருந்தான். அதை அழித்து யாசுவா மேசியாவை தேவன் என்று யா என்று சொன்னவர்களை அழித்து கொலை செய்துவிட்டு இவன் ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கி சூரிய பகவானை வழிபடும் ஸ்தானத்திற்குள் கடந்து வந்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வரைக்கும் சூரிய பகவானை தான் வழிபட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா உடனே யோசிப்பீங்க, இல்லையே அவங்க இயேசுவில யோசிக்கிறாங்க. இல்ல, அது யாரு அப்படின்னா சன். அவங்களுடைய கடவுள் யார் கேட்டா சன் கடவுள். சூரிய பகவானைத்தான் சந்திரனாக குமாரனாக பாவித்தார். வேதத்தில் அப்படி ஒரு குமாரன் இல்லை. அப்ப நான் திரும்பவும் கேட்பேன், அப்படி ஒரு குமாரன் இருந்தால் அவருடைய தகப்பனாருக்கு ஒரு மனைவி ஒருத்தர் இருக்க வேண்டும். இந்த கேள்விக்கு ஒருத்தம் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு குழந்தைகள் இருக்க வேண்டுமானால் படைத்தவர் சொல்லி இருக்கிறார், ஆண்கள் எக்காரணம் கொண்டும் என்ன செய்ய முடியாது,